ஏதோ சிஸ்டம் கூட பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆமாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் நல்ல வைஃபை கனெக்ஷன் இருக்கிறதுனால எல்லாரும் ஆமா உங்களோட காணொலிய வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நிகழ்ச்சி தமிழ் தாய் வாழ்த்து பாடல் மூலம் நம்ம ஆரம்பிக்க போறோம். தமிழ் தாய் வாழ்த்து கூட்டினீங்க இப்ப நான் ஸ்டாப் ஷேர் பண்ணுவேன். நீங்க ஷேர் பண்ணுவீங்க. நிகழ்ச்சியின் முதலாய் தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை தொழிலொழுகும் சீராரும் மகனமென திகழ்வரத கண்டமிடவும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு திரையுடலும் தரித்தனரும் நிலகமுமே திலக வாசனை அனைத்துலகும் இத்திசையும் புகழ் வழங்க இருந்த பெரும் தமிழகே தமிழகே சீரிழமை திரும்பியான செயல்மறந்து சார்ந்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. அன்சியா நம்ம முதலே சொல்லியிருந்தோம் நமக்கு வந்துட்டு இன்னைக்கு மிக சிறப்பான எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிரல் நீங்க தயார் பண்ணிருக்கீங்க. அந்த நிகழ்ச்சி நிரல் என்ன பார்த்துடலாமா? நிகழ்ச்சி நிரல்ல முதலாவதா நம்ம தாய்மொழி நாள் பற்றிய அறிமுகம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சங்கங்களில் காணொலி இருக்கும். முதல்ல இந்த தாய்மொழி நாளை ஸ்வீடன் சங்கங்களின் சங்கமம் அந்த காணொலி இருக்கும். ஸ்வீடன் சங்கங்களின் சங்கமம்னா என்ன, அவங்க யாரு, அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அதற்கப்புறம் வரவேற்புரை, கோத்தன்பர்க் தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு ஆனந்த் அவர்கள் வரவேற்புரை அளிப்பார். அதற்கப்புறம் கோத்தன்பர்க் தமிழ் சங்கத்தை பத்தி ஒரு காணொலி, அதுக்கப்புறம் ஆல்பூர்ட் ஸ்டாக்ஹோம் அவங்களோட தமிழ் சங்கங்கள் பத்திய அறிமுக வீடியோவும் இருக்கு. கலாச்சார செயல்பாடு, அதாவது கல்ச்சரல் ஆக்டிவிட்டி ஜிடிஎஸ் நடத்துற ஒரு செயல்பாடு இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் தமிழ் சங்கங்களோட அறிமுகம், சிடிஎஸ் கால்ஸ்க்ரூனா சொற்பொழிவு, சிறப்பு சொற்பொழிவு ஒண்ணு இருக்கு நடுவுல. அதுக்கப்புறம் திரும்பியும் தமிழ் சங்கங்களோட அறிமுகம், சவுத் ஸ்வீடன் ஸ்கோனே. அப்புறம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வினாடி வினா ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 2 தமிழ் சங்கங்கள் அறிமுகம், வஸ்திரோஸ் ஹெல்சிங்போரி. இன்னொரு அதிர்ஷ்ட குழுக்கள் காணொலியும் இருக்கு. அதுல வெற்றியாளர்களும் அறிவிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் நன்றி. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது ஆமா நமக்கு இந்த நேரம் பத்துமானு தெரியல. அதனால இப்போ உடனடியே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். ஏன்னா மிக சிறப்பான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா இதற்கு நம்ம சொல்லல, ஆனா ஒரு சிறப்பு சொற்பொழிவு இருக்கு. 8 நிமிஷம் விஜய் அவர் பேச போறாரு. கொடை ஒரு வினாடி வினா நீங்க அருமையா தயார் பண்ணியிருக்கீங்க அனுசியா. கொடை ஆமா லக்கி டிரான்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட குழுக்கள் ஒரு 6 பேர்த்துக்கு இன்னைக்கு பரிசு இருக்கு. அது கடைசியா தான் நடக்கும். அது போக இன்னைக்கு கலந்திருக்கக்கூடிய அனைவருடைய புகைப்படங்கள் நீங்க அப்லோட் பண்ண எல்லாமே ஒரு வீடியோ மாதிரி பண்ணியிருக்கோம். அது கடைசியில பிளே பண்ண போறோம். அதுல இருந்துதான் நாங்க இந்த 6 அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பரிசு காத்திருக்கு.
இப்போ நிகழ்ச்சியோட முதல் பகுதிக்கு போலாங்களா அனுசியா? தாய்மொழி நாள் அறிமுகம். தாய்மொழி நாள்னா என்ன வெங்கட்? ஆமாங்க, இது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு தாய்மொழி தான் ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட அடையாளம். அதுவே வந்துட்டு நம்மள மாதிரி, அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இங்க இருக்கு, நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் தாய்மொழி பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வந்துட்டு தாய்மொழியை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போலேன்னா நம்ம குழந்தைகள் வந்துட்டு அந்த தாய்மொழி பேசாம விட்டுட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அது போகாது. சோ நம்ம வந்துட்டு ஒரு புலவர் கவிஞர் குழந்தைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தமிழனும் மெல்லச்சாவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம தமிழனுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னா நம்ம வந்துட்டு தாய்மொழி வந்துட்டு நம்ம குழந்தைகளிடம் பேசணும், அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அது வழியா தான் நம்ம குழந்தைகள் வந்துட்டு நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு அதை ஈஸியா அவங்களால எடுத்துக்க முடியும், உள்வாங்க முடியும், அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். அதனால நம்ம நாட்டில் இருக்கிறவங்களோட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இந்த தாய்மொழி தினம் ரொம்ப முக்கியம். இதை நம்ம எல்லாரும் வந்துட்டு நம்ம குழந்தைகளோட சேர்ந்து இதை கொண்டாடணும். அப்பதான் குழந்தைகள் அதை எடுத்துக்கிட்டு அவங்க தமிழ் மேல ஒரு ஈடுபாடு வரும், அண்ட் கத்துப்பாங்க, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவாங்க. ரொம்ப நல்ல அறிவுரை வெங்கட். இந்த தாய்மொழி தினம் இப்போ நம்ம இன்னைக்கு இதை கொண்டாட போறோம். இதை வந்து யாரு நடத்துறாங்க, இதை எப்படி நடத்த போறோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 21ஆம் நாள் தான் வந்துட்டு உலக தாய்மொழி தினம். நீங்க உங்க மொழி எந்த மொழியா இருந்தாலும் அதை வந்துட்டு அதை கொண்டாடுங்க, கூட எந்த மொழி வேணாலும் கத்துக்குங்க. ஆனால் முதல்ல உங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு முதல் 2-3 வருடம் தாய்மொழி மட்டும் பேசுனீங்கன்னா குழந்தை ரொம்ப அருமையா அதை வந்துட்டு பழகிக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு மொழி வேணாலும் பேசுங்க வீட்டுல, அது தொந்தரவே இல்லை. ஆனா இன்னைக்கு இதை முக்கியப்படுத்துறதுக்காக நம்ம வந்துட்டு கோதம்பக் தமிழ் சங்கமும் ஸ்வீடன் சங்கங்களின் சங்கமும் சேர்ந்து இந்த உலக தாய்மொழி நாள் விழாவை நம்ம ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் வாழும் தமிழ் குடும்பங்களுக்காக இதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப வந்துட்டு கோதம்பக் தமிழ் சங்கம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஸ்வீடன் சங்கங்களின் சங்கம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்வீடன் சங்கங்களின் சங்கமம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்வீடன் அப்படின்னா ஸ்வீடனிலும் இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள், டென்மார்க்கில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து ஸ்வீடன் தமிழ் சங்கங்களின் சங்கமம் ஒரு பேர் இருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்த போறோம். ஆனா இந்த தடவை கோதன்பர்க் தமிழ்ச்சங்கம் வந்து இதை தலைமை எடுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்கள் நடத்துறதா முடிவு செஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிக்கு போலாம்னா போலாம். இப்போ வந்துட்டு அந்த ஸ்வீடன் சங்கங்களின் சங்கம்னா ஸ்வீடன்ல பாத்தீங்கன்னா 8 தமிழ் சங்கங்கள் இருக்கு. டென்மார்க் கோப்பன்ஹேகன்ல ஒரு தமிழ் சங்கம் இருக்கு. ஸோ இந்த 9 சங்கங்கள் சேர்ந்துதான் நாங்க வந்து இதை ஸ்வீடன் சங்கங்களின் சங்கம்னு சொல்றோம். இப்போ அதை பத்தின ஒரு சின்ன காணொளி அதை உங்களுக்கு நாங்க இப்போ ப்ளே பண்றோம். டென்மார்க்ல இது வந்துட்டு போன வருஷம் தான் முதல் முறை பண்ணணும். இந்த முறை 2வது முறையா கோதன்பர்க் தமிழ் சங்கம் இந்த விழாவை முன்னெடுத்து நடத்துறாங்க. போன வருஷம் பேசும்பொழுதே சொன்னோம் வந்துட்டு இதனோட தொடர்ச்சியா வந்துட்டு இது வருஷம் நம்ம கொண்டாடணும். முடிஞ்ச அளவுக்கு ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சங்கங்களையும் இணைத்து கூட இது பண்ணணும்னு தான் நம்ம வந்துட்டு திட்டம் விட்டுட்டு இருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு நடைமுறை பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு
இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்ற கோதன்பர்க் சங்கத்துடைய தலைவர் ஆனந்த் அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் ஆனந்த். நான் தான் கோதன்பர்க் தமிழ் சங்கத்தினுடைய பெரிய தலைவர். ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் தமிழ் சங்கங்களின் இந்த கூட்டமைப்பில் நடத்தக்கூடிய 2வது தாய்மொழி தின விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பேசக்கூடிய மொழிகளினுடைய எண்ணிக்கை வந்து 8300 சுமார் கிட்டத்தட்ட. அதுல வந்து ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு இடையிலையும் ஒரு மொழி வந்து அந்த பட்டியல்ல இருந்து காணாம போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை இருக்கு. இது ஐநாவினுடைய அறிக்கை உண்மையாக இருக்கணும். ஸோ இதுக்கு காரணங்கள் பல வகைகள் இருக்கலாம். ஓகே, பொருளாதார காரணங்களா இருக்கலாம், இல்லை உலகமயமாக்கலா இருக்கலாம், இல்லை இப்போ நடக்கக்கூடிய சண்டைகள் வார் அந்த மாதிரியான சூழ்நிலைகளா இருக்கலாம், இல்ல இதர நெருக்கடிகள். அதாவது தமிழனுக்கு இப்போ ரீசெண்டா நிறைய நெருக்கடிகள் வருது. அது மாதிரி நெருக்கடிகளுக்கு வந்தா கூட நம்ம பாட்டுக்க தெரியாது போடா அப்படின்னு தட்டி விட்டு போயிடலாம். ஓகே, அதுக்குரிய கர்வமும் தைரியமும் நம்ம கிட்ட இருக்குது, திமிரும். ஓகே, திமிரும் நம்ம கிட்ட இருக்கு தமிழன். பட் அதை தாண்டி தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல், ஒரு மொழி மிகுந்த வரலாறோட இருக்குது இல்லைங்களா? அதுக்கு வந்து ஒரு 1000 ஆண்டுகள் கடந்த ஒரு வரலாறு. அதனுள்ள இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம், பண்பாடு, கலை, கலாச்சாரம், அறிவியல், ஓகே, இது மாதிரி ஒரு பொக்கிஷத்தை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு அரிய விதமான ஒரு பொக்கிஷம். இது யாருக்குமே உலகத்துல திங்க் பண்ணி பார்க்கணும், வேற யாருக்குமே கிடைச்சிருக்காரு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து நம்ம கிட்ட இருக்குது. கடத்த வேண்டிய பொறுப்பும் பங்கும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் வந்தாலும் நம்மளால இயன்ற அளவு நம்ம அந்த பொறுப்பா பண்றோம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் அதை வந்து வலிமையாக்கும், செழுமையாக்கும். அதுக்கு வந்து இந்த ஸ்வீடன், டென்மார்க் தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு இன்னும் அதை வலிமையாக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஆனந்த். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு உங்களோட பேச்சு. இப்போ வந்துட்டு ஜிடிஎஸ் பத்தின ஒரு காணொளி இருக்கு, அதை கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஆமா, ஓகே. ஓப்பன் பண்ணிக்கிறேன். 75 பேர் வந்து கலந்துருக்காங்க இது வரைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, ஜிடிஎஸ் அதாவது கோத்தன்பர்க் தமிழ் சங்கம் வந்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது வந்து நாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு புலனம், ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான். ஸோ தமிழ் உறவுகள் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து தான் இது தொடக்கமே. இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த தமிழ் உறவுகள் குரூப்ல ஒரு 1000 உறவுகள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தொடக்கம். அதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு 17 பேர் சேர்ந்து இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ், ஓகே, ஒரு முன்னெடுப்பா எடுத்து போனோம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சங்கம், அதாவது அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சங்கமா உருவெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் ஆனது. இது வந்து நாங்கள் வந்து கோத்தன்பர்க் தமிழ் சங்கம்னா ப்ராப்பரா ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனா வச்சிருக்கிறோம். ஒரு
நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா. ஸோ இதுதான் எங்களுடைய முதலாம் ஆண்டு முதல் கோத்தன்பர்க் தமிழ் சங்கம் ஸ்கேட்ட வர்க்கத்தை ரெஜிஸ்டர் பண்ண அதுக்கு அப்புறமா நடந்த ஒரு முக்கியமான மீட்டிங். இது எங்களுடைய முதல் மீட்டிங். அதுக்கப்புறம் அதனுடைய தொடக்க விழா பார்த்தீங்கன்னா 2017. இப்போ கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆகிவிட்டன. இது வந்து இந்த கோத்தன்பர்க் நகர மேயர் மரியா வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க கலாச்சார செக்ரட்டரி, அப்புறம் வந்து அவங்களுடைய பிஏ அவங்க இருந்தாங்க. இவர் எங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர். அதை தாண்டி கோத்தன்பர்க் தமிழ் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன, அதாவது வருடம் தோறும் இது வந்து நாங்கள் வந்து ஒரு 5 ஆக்டிவிட்டிஸ் அதை வந்து நம்ம வந்து ஒரு விழாக்களா கொண்டாடுறோம். லைக் பொங்கல், தமிழ் புத்தாண்டு, சமய திருவிழா. சமய திருவிழான்றத நாங்க வந்து நிறைய உறவுகளின் வேண்டுதலுக்கு இணங்க சமத்துவ திருவிழான்னு மாத்துறதுக்கிறோம். ஏன்னா அது வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கு அந்த வார்த்தை. அதனால இந்த வருடத்திலிருந்து அது சமத்துவ திருவிழாவா மாறுகிறது. அதை தாண்டி தமிழ் புத்தாண்டு, கோடை முகாம், தமிழ் பள்ளி. ஆமா, இது வந்து எங்களுடைய வருடாந்திர ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ இது வந்து பொங்கல் நிகழ்ச்சி. பொங்கல் நிகழ்ச்சி எப்பவுமே எங்களுக்கு வந்து விளையாட்டு போட்டிகள் தான் வைத்திருக்கிறோம். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வந்து நிறைய பயிற்சி பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த லீவு வந்துருது, ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ வந்து நம்ம ஊர் பக்கம் இருக்கிற விளையாட்டு போட்டிகள் அது வந்து சிறுவர் சிறுமியருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெரியவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்குது. அதை தாண்டி தமிழ் புத்தாண்டு வருடமும் கூடிய விரைவில் ஏப்ரல் மாதத்திலேயே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்றோம். கோடை முகாம், கோடையில வந்து கிட்டத்தட்ட 5 to 6 வாரங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதமான ஆக்டிவிட்டிஸ், எஸ்பெஷலி ஆர்ட், கிராஃப்ட், அது மாதிரி அவுட்டோர் கேம்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம். அதை தவிர்த்து டிவிஏ தமிழ் விர்ச்சுவல் அகாடமியோட டைப் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய கரிக்குலத்திலேயே நாங்கள் வந்து பாடங்களை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு சில காலகட்டங்களில் அவர்கள் ஆன்லைன் கோச்சிங் கூட எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்க வெங்கட் அவர்களை அணுகலாம். டிவிஏ மூலியமா எங்கள் குழந்தைகள் வந்து பரீட்சை எல்லாம் எழுதுறாங்க. கடந்த வருடம் 6 குழந்தைகள் 7 குழந்தைகள் வந்து பரீட்சை எழுதிருக்கிறாங்க தமிழ்நாடு அங்கீகாரத்தோட. அதை தவிர்த்து சொன்ன மாதிரி சமத்துவ திருவிழா. ஸோ இது வந்து எல்லா சமயங்களையும் இணைத்து கொண்டாடுகிற ஒரு திருவிழா. தமிழனுக்கு சமயமே இல்லை. ஸோ அதை தாண்டி ஒரு திருவிழாவா நாங்கள் கொண்டாடுறோம். இது இல்லாம இதர செயல்பாடுகள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே, வருமான வரி விழிப்புணர்வு மற்றும் ஓய்வூதிய முகாம். ஸோ இது வந்து புதிதாக ஸ்வீடனுக்கு வர்றவங்களுக்கு பிளஸ் ஏற்கனவே இருந்தாலும் ஓய்வூதியம் பற்றிய தெளிவு இல்லாதவங்களுக்கு ஒரு விதமான பயிற்சி முகாம். ஸோ அவங்களே வந்து பிளான் பண்ணிக்கிற மாதிரியான ஒன்று. அதை தாண்டி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம். இதுவும் நாங்கள் முடிந்தவரை வருடம் பண்ண பார்க்குறோம். பட் சில வருடங்கள் அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது சமூக விழிப்புணர்வு முகாம். இது வந்து ரொம்ப முக்கியமா நாங்கள் வந்து கருதுறோம். ஏன்னா ஸ்வீடன்ல நிறைய தாய் தந்தையர் வந்து இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, வதந்திகளை நம்பி ரொம்ப பரபரப்போடைய இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி சோசியல் செக்யூரிட்டில இருந்து இதுல இருந்து நாங்க ஆள் கூட்டிட்டு வந்து we presented them like what is the procedure, எப்படி வந்து குழந்தைகளுடைய வளர்ப்பு வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பத்தி. ஸோ இது இன்னொரு அடுத்த 2வது பாகமாகவும் பண்ணுவோம் எதிர்பார்க்கிறோம்.
அதை தாண்டி கௌதம்பர் தமிழ் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுடைய சார்ட் இருக்குது. 2017 ஆரம்பித்து இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட 133 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 133 உறுப்பினர்கள், 133 குடும்பங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நீண்ட பயணம். இன்னும் 7 வருஷம் தான் தொடங்கியிருக்கோம். இன்னும் 100 வருடம் 1000 வருடம் தொடரும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஆனந்த். ஆமா, உங்களோட சிறப்பா நீங்க வந்துட்டு கௌதம்பர் தமிழ் சங்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்க வந்துட்டு அழகா வந்துட்டு விவரிச்சிருக்கீங்க. இது எதுக்காக இது பண்ணோம்னா, நீங்க வந்து மத்த சங்கங்களும் இதுல இருந்து எடுத்துட்டு நல்ல விஷயங்களை அவங்களும் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த தாய்மொழி நாள் விழா கொண்டாடுறோட முக்கிய நோக்கமே வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம தாய்மொழியோட சிறப்பு இப்ப அடுத்து ஸ்டாக்ஹோம் தமிழ் சங்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெங்கட், டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி. ஸோ திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க சொன்னது திடீர்னு பிரேக் ஆயிடுச்சு உங்க லைன்ல. தேங்க்யூ. சரிங்க மணி, தகவலுக்கு நன்றி. ஆமாங்க, இப்ப வந்துட்டு ஆமா, இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான பங்கு என்னன்னா, நம்ம குழந்தைகள் வந்துட்டு தாய்மொழியோட சிறப்பை தெரிஞ்சுக்கணும். கூட வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களை பத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இதுல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஆனந்த் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, கௌதம்பர் தமிழ் சங்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. அதெல்லாம் மற்ற சங்கங்கள் எடுத்துட்டு போகலாம், இதுல ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா. இப்போ வந்து அடுத்தது அந்த வரிசையில இப்ப ஸ்டாக்ஹோம் தமிழ் சங்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போறோம். அதற்காக ஒரு காணொலி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் அதை வந்து பிளே பண்ண போறேன். ஸ்டாக்ஹோம் தமிழ் சங்கத்துக்கு நன்றி. அனுசியா, கவனிச்சிங்களா எவ்வளவு சிறப்பா கடந்த 10 வருடங்களா நிறைய வந்து நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா 10 பாட்டையும் கூட சேர்த்துட்டாங்க. இதுதான் நம்ம தமிழோட சிறப்பு இல்லையா?
தமிழ் வார்த்தைகள் இருக்கு, நிறைய தமிழ் நூல்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்போதைக்கு அடுத்த வீடியோவை, அடுத்த காணொலியை பார்க்கலாம். ஆமாங்க. இப்போ வந்துட்டு அடுத்த தமிழ்ச்சங்கம், இப்போ ஸ்டாக்ஹோம் கோதம்பர்க் பார்த்தாச்சு, ஸ்டாக்ஹோம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது ஆம்ஹுல்ட் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. ஆம்ஹுல்ட் இருந்துட்டு நம்ம நண்பர் ராம் பிரபுவும் ஆமா நீதியும் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. மிகவும் அருமையான காணொலி. ஆமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்துட்டு விளையாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு இல்லையா? நிறைய விளையாட்டுகள் நடத்தியிருக்காங்க. மகிழ்ச்சி. இப்போ நம்ம அவங்க இன்னொரு வீடியோ கொடுத்திருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். மன்னிக்கவும். பாட்டு பண்ணலையா? பண்ணலையா? வணக்கம், என் பெயர் விஷால். எல்முல் தமிழ் சங்கம் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்த மற்றும் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு கவனம் செலுத்தி 2021 ஆரம்பித்தது. தற்போது 135 உறுப்பினர்கள் எல்முல் தமிழ் சங்கத்துடன் இணைந்துள்ளனர். வணக்கம், என் பெயர் ஹர்ஷினி. நாங்கள் தமிழ் படிப்பதற்கு எங்கள் சங்கம் பாட புத்தகங்களை வழங்கியுள்ளனர். வணக்கம், என் பேர் அபியூ. நாங்க சிலம்பம் கற்றுக்கொள்ளது எங்கள் சங்கம் சலுகை அளிக்கிறது. வணக்கம், என் பெயர் சாத்விக். எங்கள் எல்முல் தமிழ் சங்கம் எல்லா வருஷமும் 3 to 5 கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சி நடத்துவோம். இந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு எங்கள் திறமை காமிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். நன்றி. நன்றி. அருமை.
மிக்க மகிழ்ச்சி அண்ட் நன்றி உங்க தமிழ். இப்போ அடுத்தது அடுத்து என்ன பண்ண போறோம் அனுஷா? இப்போ அடுத்து நம்ம இப்போ ஜிடிஎஸ் கோத்தன்பர்க் தமிழ்ச்சங்கம் நடத்தின ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியை காமிக்கிறது. இது வந்து ஒரு அருமையான பட்டிமன்றம், குழந்தைகளை நடத்தின பட்டிமன்றம். அப்படிங்களா? அப்ப அதை பாத்துடலாமா? அது வந்துட்டு ஆமா, எல்லாரும் அதை பத்தி பாராட்டினாங்க இல்லையா? போன வருஷம் கோத்தன்பர்க்ல நடந்தது. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்வீடன் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளும் டென்மார்க் இருக்க குடும்பங்களும் இதை பார்க்க முடியும் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். தீபாவளி பொங்கல்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன போடுவாங்க நம்ம டிவில? இது கண்டிப்பா இருக்கும் தீபாவளி பொங்கல் நிகழ்ச்சியில. என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்ணுங்க. யார் கெஸ் பண்ணுங்க? அப்ப இந்த பக்கத்துல யாரோ கெஸ் பண்ணுங்க. செட்டப்ப பார்த்தாலே கொஞ்சம் கெஸ் பண்ணிருக்கோம். நாங்க நல்ல கரெக்ட் ஆன்சர் சொன்னா உடனே ஒத்துக்க மாட்டோம். வேற யாராவது தப்பு தப்பா சொல்லுங்க. ஏங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும். இது சேர் எதுக்கா? ஒண்ணு இல்ல, நாங்க வந்து இதை விட உட்கார்ந்து பேசுவோம், அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். நீங்க வந்து உடனே ஆன்சர் சொல்லக்கூடாது. போவேன். சரிங்க, பட்டிமன்றம் நிறைய ஏஜ் குழந்தைங்க பேசுறாங்க. ஆமா, பட்டிமன்றம், குழந்தைகள் பட்டிமன்றம். குழந்தைகள் பேசிக்காவே நம்ம கிட்ட வந்து இது ஏன், இது என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்களே பேச போறாங்க, அவங்களே பதில் அடிச்சுக்க போறாங்க, அவங்களே நடுவர்களாகவும் இருக்க போறாங்க. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, ஸ்வீட்டின் வாழ் தமிழர்களுக்கு சிறந்த உறவு பாரம்பரிய உணவா மேற்கத்திய உணவா? ஸ்வீடன் வாழ் தமிழ் மக்களுக்கு சிறந்த உணவு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, சோறு போட மாட்டாங்க. இங்க சாப்பாடு பாத்துக்கிட்டே எவ்வளவு தில்லு இருந்தா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க டாபிக். இல்ல இன்னொரு விஷயம், இதுல ஜட்ஜி வராங்கல்ல, இந்த ஜட்ஜி, அந்த ஜட்ஜ முந்தா நேரத்தா கூட்டு வந்திருக்காங்க எங்க இருந்தோ. முந்தா நேரத்தை கடைசி நிமிஷத்துல பிடிச்சு ஜட்ஜ் ஒரு பையன் இந்தியா கிளம்பினதுனால ஆமா ஜர்ஷனா நடுவர் பாப்பையாவின் மறு உருவம் போல்ற ஜர்ஷனா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நேத்தி தான் கத்துக்கிட்டாங்களாம். அதனால சூப்பரா பண்ணுவாங்கன்னு நம்புறோம். நல்லா பண்ணுங்க பசங்க, ஆல் தி பெஸ்ட். கோத்தம்பர்கில் சமய திருவிழா கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்துல நிறைய விதமான உணவுகள்லாம் இருக்கு. அதுல வாய்க்கு ருசியா இருக்கிறது வயிற்றுக்கு நல்லா இல்ல, வயிற்றுக்கு நல்லா இருக்கிறது வாய்க்கு ருசியா இல்ல. ஸ்வீடன்ல வாழ்ற தமிழ் மக்களுக்கு எது சிறந்ததுன்னு ஒரே குழப்பமா தான் இருக்குதுங்க. அதனால நான் 4 பேர்த்த கூப்பிட்டு பட்டிமன்றத்தை வச்சிடலான் இருக்கேன். இந்த பக்கம் 3 பேரு பாரம்பரிய உணவு தான் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க. இந்த பக்கம் 3 பேரு மேற்கத்திய உணவு தான் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க. இப்ப மேற்கத்திய உணவுல இருந்து கஷ்விதா பேச வர போறாங்க. வாங்க கஷ்விதா. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த உலகத்துல நம்ம எதுக்காக வாழறோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்காக. எதுலேருந்து நம்மளோட சந்தோஷம் வருது? நம்மளோட உணவுலேருந்து. வாய்க்கு ருசியா சாப்பிட்டா அதுல இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் வேற எதுலயோ கிடையாது. ஒரு பேச்சுக்கு எங்க பக்கம் பீஸா, பர்கர், நூடுல்ஸ் இருக்கு, அவங்க பக்கம் இட்லி, தோசை, பொங்கல் இருக்கு. நீங்க எதே இருப்பீங்க குழந்தைங்களே? சரி குழந்தைங்களை விடுங்க, பெரியவங்களே இங்க எதை எடுப்பீங்க? ஆட்டோமேட்டிக்கா கை பீஸா பர்கருக்கு தானே போகும். இதுல இருந்தே தெரியல மேற்கத்திய உணவுதான் சிறந்தது. அதெல்லாம் எதிர்க்க உட்காந்துக்கிட்டு சோறு சோறுன்னு பேச போற மக்களுக்கு எப்படி தெரிய போற நடுவரே? அது மன்னிக்கவும், எனக்கு தெரியுது லேக் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. 1 நிமிடம் கொடுக்குறீங்களா? நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு திரும்ப நான் வந்துட்டு ஏன்னா இது ரொம்ப சிறப்பான பட்டிமன்றம், இது எல்லாரும் சிறப்பா கேட்கணும். அதனால வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு அடுத்த நிகழ்ச்சியான வந்து சிறப்புரை இருக்கு இல்லையா, நம்ம திரு விஜய் அவர்களை பேச அழைப்போம் சிறப்புரைக்கு. நான் வந்து அதற்குள்ள இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி நான் டைரக்டா ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? விஜய், நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க இல்லையா? சிறப்புரை போயிடலாமா? வெங்கட் இருக்கேன் போலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி அப்போ விஜய் பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்கணும்.
விஜய் வந்துட்டு தமிழ் மேல் மிகுந்த பற்று உள்ளவர். நார்டிக் கண்ட்ரில 10 வருடங்களுக்கு மேல இருந்திருக்காரு. அவரு நார்டிக் எஜுகேஷனை பத்தியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதனால இந்த விழாவில் அவர் சிறப்புரையை வந்து பேசுவது ரொம்ப சிறப்பா இருக்கும் தான் அவரை கூப்பிட்டுருக்கோம். விஜய், இந்த எங்களோட நிகழ்வுக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை சிறப்புரையை அழைக்க ஆற்ற உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி வெங்கட். இங்கு குழுமி இருக்கும் ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் வாழ் தமிழ் சங்கங்களுடைய தமிழ் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தொடங்கலாமா வெங்கட்? இல்ல உங்க வாய்ஸ் கேட்கல. ஓகே தானே? தொடங்கலாம். அவரை மியூட் பண்ணியாச்சுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த பீதயம் தமிழ் மொழிக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நார்வே நாட்டிலும் ஸ்வீடன் நாட்டிலும் பல ஆண்டுகள் வாழ்ந்தவன் என்ற முறையிலும் கோத்தன்பர்க் தமிழ் சங்கத்தில் நிர்வாக குழுவிலும் கோத்தன்பர்க் தமிழ் சங்கம் சார்பாக தொடங்கப்பட்ட பள்ளியிலிருந்து பொறுப்பாளராக இருந்தவன் என்ற முறையிலும் பல்வேறு தமிழ் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை உலகெங்கும் முன்னெடுத்தவன் என்ற முறையிலும் உங்களோடு இந்த மாலை பொழுதை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ தமிழ் சங்கங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள், குறிப்பாக பொங்கல் விழா, தீப ஒளி திருநாள், சமய திருவிழா என்று பல்வேறு திருவிழாக்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் எனக்கு உள்ளபடியே பெருமகிழ்ச்சியாக இருப்பது இந்த தாய்மொழி தினத்தில் நாம் ஒன்று கூடியிருப்பது. உலக தாய்மொழி நாள் என்பது வெறும் மொழிகளுக்கான போராட்டம் மட்டுமல்ல, இனங்களின் இருப்பிடத்திற்கான போராட்டமும். 1952ஆம் ஆண்டு பங்களாதேஷ் நாட்டிற்கும் அன்றைய பாகிஸ்தான், இன்றைய பங்களாதேஷ், 2 பகுதியில் இருக்கக்கூடிய அன்றைய பாகிஸ்தான் பகுதிகளில் ஒரு பகுதி உருதுவும் ஒரு பகுதி வங்காள மொழியும் பேசப்பட்டு கொண்டிருந்த சூழலில் 1952க்கு முன் அனைத்து பாகிஸ்தான் பகுதிகளும் உருதுவே பேச வேண்டும் என்ற சட்டமும் அதற்குரிய வழிமுறைகளும் வழிகோலிட்ட பொழுது அதற்கு எதிரான போராட்டத்தை பெங்காலியர்கள் வங்காள மொழி பேசிய பங்களாதேஷ் மக்கள் போராடியதன் விளைவில் 1952 நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பங்களாதேஷ் தோழர்கள் உயிர் பிரிந்ததன் விளைவில் 1998 இது அறிவிக்கப்பட்டு 1999 ஐநா சபையுடைய பொது தீர்மானத்தில் இது முன்மொழியப்பட்டு 2002ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச தாய்மொழியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வரலாறை ஏன் சொல்கிறேன் என்றால், தாய்மொழி என்பது வெறும் மொழியோ பண்பாடோ வரலாறோ மட்டுமல்ல, அது அரசியலோடு தொடர்புடையது. பல நண்பர்கள் பல வேளைகளில் மொழியின் உணர்வாகவும் அது பண்பாட்டோடும் வரலாற்றோடும் தொடர்புடையதாக பேசுவது வழக்கம். நான் அதிலிருந்து எப்பொழுதும் மாறுபட்டவன். மொழி என்பது அரசியல், அரசியல் என்பது மொழி. இது இரண்டையும் சரிவர பின்னி பிணைந்த இனம் மட்டுமே வாழும், மற்றது அனைத்துமே வீழும். இதுதான் வரலாற்று நெடுங்காலமாக பார்த்தது. உள்ளபடியே மற்ற ஏனைய நாடுகளில் வாழ்பவர்களை விட தாய்மொழி சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கும் தாய்மொழி சார்ந்து செயல்பட விரும்புபவர்களுக்கும் தாய்மொழி கல்வி சார்ந்து உள்ளபடியே செயலாற்ற விரும்புபவர்களுக்கும் உரிய நாடு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏனென்றால் இந்த நாடுகளில் உள்ள சட்டமே தாய்மொழிகளுக்கான சட்டமாக இருக்கும். கல்வி சட்டமும் தாய்மொழிகளை முன்னிறுத்தக்கூடிய சட்டமாக இருக்கும். அதன் விளைவில் தான் நாம் அரசு பள்ளிகளில் தமிழ் படித்து வருகிறோம். ஸ்வீடன் நாட்டிலும் நார்வே நாட்டிலும் இன்னும் பின்லாந்து நாட்டிலும் அது இருக்கிறது. ஆக ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக ஸ்காண்டினேவிய பகுதிகளில், குறிப்பாக நார்டிக் பகுதிகளில் தாய்மொழி என்பது மொழிகளின் உரிமை என்பது மனித உரிமையோடு தொடர்புடையப்பட்டது. லிங்குவிஸ்டிக் ஹியூமன் ரைட்ஸ் என்ற சட்டப்பிரிவின் கீழ் இதை வரையறுப்பார்கள். எங்குமே காணாத ஒரு அதிசயம், லிங்குவிஸ்டிக் ஹியூமன் ரைட்ஸ், மனிதவியல் மொழியியல் உரிமை. ஆக இத்தகைய நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தாய்மொழி சார்ந்து செயல்பட விரும்புவதற்கு உரிய களம் என்பது என்னுடைய கருத்து. அதன் விளைவாக தான் தாய்மொழி சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சிகளையும் பல்வேறு தேடல்களையும் மேற்கொண்டவன். 2020 தாய்மொழி கல்வி என்ற நூலையும் 2023 நார்டிக் கல்வி என்ற நூலையும் எழுதினேன். இன்றளவிலும் தமிழ்நாட்டில் தாய்மொழி கல்விக்கான ஒரு செயல்பாடுகள் குறைந்துவிட்ட வேளையில், தாய்மொழிகளில் படிப்பது குறைந்துவிட்ட வேளையில், தாய்மொழிகளில் பேசுவது குறைந்துவிட்ட வேளையில் வருத்தமே எனினும் இன்றைய தொழில்நுட்ப உலகத்தில் தாய்மொழியை தொழில்நுட்பத்தோடு இணைத்துக் கொண்டு தமிழர்களும் வெற்றி பெறக்கூடிய சூழலையும் பார்த்து வருகிறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஆண்டு தமிழ்நாட்டு அரசு முதல் முறையாக ஒரு இணைய தமிழ் கல்வி மாநாடு நடத்திய வேளையில் நான் இனிமேல்
இனிமேல் தான் இந்த தாய்மொழி சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த பார்வை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு இனிமேல் தான் இதற்குரிய களம் அமையும் என்று எண்ணிக்கொண்டு அந்த மாநாட்டிற்கு சென்ற வேளையில் கிட்டத்தட்ட அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்கத்தில் 45க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு நிறுவனங்கள் தமிழ் மொழி சார்ந்த மொழியியல் சார்ந்த மொழியும் தொழில்நுட்பம் சார்ந்த மொழியும் செயற்கை நுண்ணறிவையும் சார்ந்த நிறுவனங்கள் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருவதை பார்த்து வியப்படைந்தேன். இந்த தாய்மொழி சார்ந்து தொழில்நுட்ப உலகத்தில் இணைத்து அதை வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை இந்த தமிழ்நாட்டில் அதையும் பார்த்து வருகிறேன் சம அளவில். ஒருபுறம் தாய்மொழிக்கான தேடல்கள், ஒருபுறம் தாய்மொழி கல்விக்கான தேடல்கள் இருப்பினும் அதை வரலாற்றோடு இன்றைய நவீன வரலாற்று காலத்தோடு தொழில்நுட்பத்தோடும் வணிகத்தோடும் இணைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற அளவுகோலிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறு நம்பிக்கையும் பிறக்கிறது. இது ஒருபுறம் ஏனெனில் உலகெங்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது எந்த நாட்டில் எந்த தமிழ்ச்சங்கங்கள் அமைக்கப்பட்டாலும் அந்த நாட்டில் தமிழ்ச்சங்கங்கள் குறைந்தபட்சம் தமிழ் பள்ளியை கல்வியை செயல்பாட்டு அளவில் வைத்திருப்பது என்பது மிக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதுகிறேன். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு இன்று ஏற்படுத்தி இருக்கும் அயலக தமிழர்களுக்கான தமிழ் கல்வி குழுவில் தொடக்கத்திலிருந்தே ஒரு ஆலோசகராக பணியாற்றியவன். அதே வேளையில் இன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது தமிழ் கல்வி உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான தமிழ் கல்வியில் ACFTL அதாவது அமெரிக்கனுடைய ரெகக்னிஷன் எக்ஸாம் இருக்கு தேர்வுகள், அதிலும் CEFR ஐரோப்பிய அளவிலான ரெகக்னிஷன் ஃப்ரேம் ஒர்க், காமன் யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தமிழ் மொழியில் அந்த தரத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றி புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக ஒரு தமிழ் கல்வியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கும் குழுவில் இன்று நான் பொறுப்பு வைக்கக்கூடிய நிலையில் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களோடு இணைந்து தமிழ் மொழிக்கான தேவையை புலம்பெயர்ந்த தமிழர்களின் மத்தியில் அதே வகையில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் தமிழ் கல்வியை உலக தரத்திலான அளவில் மாற்றுவதற்குரிய சட்ட மற்றும் செயல்பாட்டு அணுகுமுறைகளை முன்னெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக சமீபத்தில் மலேசிய நாட்டிற்கு சென்றிருந்தோம் 50 அரசு பள்ளி மாணவ மாணவிகளோடு. இதுவரை கடந்த 1.5 ஆண்டுகளில் 280 அரசு பள்ளி மாணவ மாணவிகளோடு நான் 7 நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன். அதற்காகவே ஸ்வீடன் நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து இன்று நான் தமிழ்நாட்டில் வசித்து வருகிறேன். என்னுடைய குடும்பம் இன்னும் ஸ்வீடன்ல தான் இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 280 அரசு பள்ளி ஆண்கள் அது ஆண் மற்றும் பெண் குழந்தைகளோடு பயணித்த வகையில் என்னுடைய நம்பிக்கை இன்னும் பரவலாக விரிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். கடந்த வாரம் இன்னும் குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்புதான் நான் மலேசியாவில் இருந்து அந்த பயணத்தை முடித்து கொண்டு வந்தேன். 50 பிள்ளைகளோடு மலேசியாவில் பயணித்த பொழுது அங்கு ஒரு தமிழ் பள்ளிக்கு சென்றிருந்தோம். முழுமையாக தமிழில் பாடம் நடத்தக்கூடிய, முழுமையாக தமிழில் படிக்கக்கூடிய, முழுமையாக தமிழில் பேசக்கூடிய ஒரு தமிழ் பள்ளிக்கு சென்றிருந்தோம். அது கிட்டத்தட்ட 100 ஆண்டை இன்று தொட்டு கொண்டிருக்கிறது. மலேசிய நாட்டிலே 100 ஆண்டுகளை தொடும் தோட்டத்து தொழிலாளர்களுடைய தமிழ் பள்ளியில் இன்று படிக்கக்கூடிய பிள்ளைகளோடு தமிழ் பேசும்போது உண்மையிலே வெட்கமாக இருந்தது. அவர்கள் பேசக்கூடிய தமிழை நாம் பேசுவதில்லை. அவர்கள் தமிழை தமிழாக பேசுகிறார்கள். நாம் தமிழும் ஆங்கிலமும் கலந்துதான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளோடு நம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நானும் வகுப்பறைக்குள் சென்ற பொழுது அவர்கள் ஒரு வகுப்பில் அறிவியல் பாடத்தையும், ஒரு வகுப்பில் கணிதம், ஒரு வகுப்பில் சமூக அறிவியல் என்று வைத்திருந்தார்கள். அவர்கள் பேசக்கூடிய தமிழ் அத்தனை அழகாக இருந்தது. வெளியில் வந்த பலரும் சொன்னார்கள், குழந்தைகள் தமிழை அழகாக பேசுகிறார்கள் என்று. நான் சொன்னேன், இல்லை, இந்த தமிழை யார் பேசினாலும் அழகாக இருக்கும். அதனால்தான் நான் மேடையில தமிழ்ல பேசினா எல்லாருமே பாராட்டுவாங்க. நீங்க தமிழை பேசிட்டு வந்தாவே பாராட்டுவாங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, அழகா பேசுறீங்க, ரொம்ப வியப்பா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. அது நமக்காக கிடைத்த பாராட்டு அல்ல, அது தமிழ் மொழிக்கு கிடைத்த பாராட்டு. ஏன்னா இந்த நான் சும்மா விளையாட்டு கூட சொல்லுவேன், இந்த மொழி எந்த கழுத பேசினாலும் அழகா இருக்கும். அதனால நம்ம மேடையில பேசணும்னா கைத்தட்டலோடனே அது நமக்கு நினைச்சிடக்கூடாது. அந்த நம்ம மொழிக்கு அத்தனை அழகாகவும் இயல்பாகவும் இருக்கும். ஆனால் அதனினும் இயல்பு குழந்தைகள் பேசும்போது இன்னும் அழகா இருக்கும். அதனால தானே திருவள்ளுவர் சொன்னார், குழலினது யாழினது என்பது தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் என்பது. அப்படி குழந்தைகள் பேசும்போது இது இரட்டிப்பு அழகாக மாறிவிடுகிறது என்பது உண்மை. இப்ப இந்த மொழிக்கு கிடைத்த பெருமையோடு, இந்த மொழியின் வளத்தோடு இன்றைய நிலையில் நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் தமிழை தமிழாக பேசுகிறோமா என்ற ஒரு சிந்தனையும் இனியாவது இந்த உலகத்தமிழ் மொழியை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் இங்கு குழுமி இருக்கும் ஸ்வீடன், டென்மார்க் நாட்டு தமிழ் சொந்தங்களோடு என்னுடைய வேண்டுகோள், குறைந்தபட்சம் தமிழை தமிழாக பேசுவதற்கு ஒரு முயற்சியை தொடங்குவோம். இன்னைக்கே மாறிட முடியாது, நாளைக்கே மாறிட முடியாது, எனக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து ஆங்கில சொற்களோடு பழகி வளர்ந்தவர்கள். இருப்பினும் நம்மால் இயன்ற வரையில் தமிழ் சொற்களை எந்த அளவிற்கு கூடுதலாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கூடுதலாக பயன்படுத்துவோம். புலம்பெயர்ந்த சூழலில் தமிழை தமிழாக பேசுவது மிக முக்கியம்.
நம்ம பல மொழிகளோடு பேசக்கூடியவர்களோடு வாழ்ந்து வருகிறோம். அந்த நிலையில் தமிழை பல மொழிகளின் கலவையாக மாற்றி விடாமல் நாம் இன்னும் மெருகேறி வருவது மிக அவசியம். 2020ஆம் ஆண்டு பொள்ளாச்சி நசன் ஐயா அவர்களுடைய பாடத்திட்டத்தின் கீழ் படித்துக் கொண்டிருந்த 14 நாட்டு தமிழர்கள் தமிழ் குழந்தைகளோடு ஒரு நிகழ்ச்சியை செய்தோம். அதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசுடைய பாடத்திட்டம் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலரும் பல பாடத்திட்டங்களை பின்பற்றி வந்தார்கள். அதில் ஒன்று குறிப்பாக பொள்ளாச்சி நசன் ஐயா அவர்கள் ஏற்படுத்திய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பல நாடுகளை சார்ந்தவர்கள் படித்து வந்தார்கள். பொள்ளாச்சி நசன் ஐயாவிற்கு நன்றி நவிழும் விழாவாக 2021 பிப்ரவரி 21 இதே நாளில் ஒரு பெரிய விழா எடுத்திருந்தோம். 14 நாடுகளை சார்ந்தவர்களை ஒரே நேரத்தில் குழுமி சவுத் கொரியா, ஜப்பான் நாட்டில் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி இறுதியாக அமெரிக்க கனடாவில் முடிந்தது. அதாவது நேர இடைவெளி பொறுத்து சவுத் கொரியா, ஜப்பான்ல இரவு 10-10:30 என்றால் அது நிகழ்ச்சி முடியும் பொழுது அதிகாலை 6-6:30 மணி கனடா மற்றும் அமெரிக்க நாடுகளில் வந்தது. இப்ப 14 நாடுகளையும் வரிசைப்படுத்தி 14 நாட்டு குழந்தைகள் பேசினார்கள். அதில் என்ன வியப்பு என்றால், நாம் கொங்கு தமிழ், சேலத்து தமிழ், நாஞ்சில் தமிழ் கேள்விப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக அந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன் கொரிய தமிழ், சிங்கப்பூர் தமிழ், மலேசிய தமிழ், ஐரோப்பிய தமிழ், அமெரிக்க தமிழ் என்று அந்த ஊர் வாடையோடு தமிழ் பேசும்போது இன்னும் அழகாக தான் இருக்கிறது. இப்ப தமிழை தமிழாக பேச வேண்டிய சூழலில் அடுத்த தலைமுறையை நாம் முறையாக வளர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய், ரொம்ப நன்றி. நன்றி அன்ஷியா. உரை ரொம்ப அற்புதமாக இருந்தது. தமிழ் இன்னும் வளரணும்னு ரொம்ப ஆசையா ஆர்வமா இருக்கு இவரோட உரையை கேட்கும்போது. இதை நம்ம செயல்படுத்தணும். இப்ப நம்ம அடுத்த காணொளிகளை பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு நேர்மின்மை காரணமாக அவசரமாக பண்ண வேண்டியது இருக்கு. ஆமாங்க, முடிச்சலாம். இப்ப நான் உடனடியா நம்ம கலை நிகழ்ச்சி இல்லாம விழா சிறப்பா இருக்காது இல்லையா? அதனால அந்த கலை நிகழ்ச்சி சொன்ன மாதிரி நம்ம பட்டிமன்றத்தை இப்ப நம்ம பிளே பண்ணலாம். தீபாவளி, பொங்கல்னா நம்ம ஞாபகம் வருது என்ன போடுவோம் நம்ம டிவில? இது கண்டிப்பா தீபாவளி, பொங்கல் நிகழ்ச்சியில என்ன சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்ணுங்க, யாரு கெஸ் பண்ணுங்க? நம்ம பார்த்தால கொஞ்சம் கெஸ் பண்ணிருக்கா? நாங்க நல்லா கரெக்ட்டா சொல்றோம், உடனே ஒத்துக்க மாட்டோம். வேற தப்பு சொல்லுங்க. ஏங்க ஒரு எக்ஸைட்மென்ட், இது சேனலுக்கு ஆவல. நாங்க இதோ வீடியோ உட்கார்ந்து பேசுவோம், அதான் நாங்க பண்ணுவோம். நீங்க உடனே ஆன்சர் சொல்ல கூடாது. சரிங்க, பட்டிமன்றம் நிறைய ஏஜ் கொள்கையை பேசுறாங்க. டாபிக் இல்ல, இன்னொரு விஷயம், இதுல ஜட்ஜி வர்றாங்கல்ல, இந்த ஜட்ஜி, அந்த ஜட்ஜ முன்னாடி கூட்டு வந்திருக்காங்க இங்க இருந்தோம். முன்னாடி கடைசி இதுல பிடிச்ச ஜட்ஜி ஒரு பையன் இந்தியா கிளம்பினதுனால ஜர்ஷனா நடுவர் பாப்பையாவின் மறு உருவம் போல ஜர்ஷனா என்ன பண்ண போறாங்கன்னா நேத்திதான் கத்துட்டாங்களாம். அதனால சூப்பரா பண்ணுவாங்க நம்புறோம். நல்லா தமிழ் பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். கோத்தம்பர்கில் சமய திருவிழா கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்துல நிறைய விதமான உணவுகள்லாம் இருக்கு. அதுல வாய்க்கு ருசியா இருக்கிறது வயிற்றுக்கு நல்லா இல்ல, வயிற்றுக்கு நல்லா இருக்கிறது வாய்க்கு ருசியா இல்ல. ஸ்வீடன்ல வாழ்ற தமிழ் மக்களுக்கு எது சிறந்ததுன்னு ஒரே குழப்பமாதான் இருக்குதுங்க. அதனால நான் 4 பேர்த்த கூப்பிட்டு பட்டிமன்றத்தை வச்சிடலான் இருக்கேன். இந்த பக்கம் 3 பேரு பாரம்பரிய உணவுதான் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க. இந்த பக்கம் 3 பேரு மேற்கத்திய உணவுதான் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க. இப்ப மேற்கத்திய உணவுல இருந்து கஷ்மிதா பேச வர போறாங்க. வாங்க கஷ்மிதா. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த உலகத்துல நம்ம எதுக்காக வாழறோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்காக. எதுல இருந்து நம்மளோட சந்தோஷம் வருது? நம்மளோட உணவுல இருந்து. வாய்க்கு ருசியா சாப்பிட்டா
இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் வேற எதுலயும் கிடையாது. ஒரு பேச்சுக்கு எங்க பக்கம் பீஸா பர்கர் நூடுல்ஸ் இருக்கு, அவங்க பக்கம் இட்லி தோசை பொங்கல் இருக்கு. நீங்க எதே இருப்பீங்க குழந்தைங்களே? சரி குழந்தைங்களை விடுங்க, பெரியவங்களே இங்க எதை எடுப்பீங்க? ஆட்டோமேட்டிக்கா கை பீஸா பர்கருக்கு தானே போகும். இதுல இருந்தே தெரியல மேற்கத்திய உணவுதான் சிறந்தது. அதெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு சோழன் பேச போற மக்களுக்கு எப்படி தெரிய போத நடுவரே? அதனால நம் மேற்கத்திய உணவை விட நம் பாரம்பரிய உணவு தான் சிறந்ததுன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்க சொல்றதுக்கு சரிதான். நானுமே பீஸா பர்கர் பக்கம் தான் போயிருப்பேன். என்ன சொல்றது, ருசி நம்ம வாயில் ருசிக்காதான் கேக்குது. சரி, இப்ப பாரம்பரிய உணவு வந்து மோக்ஷிதா கூப்பிடுவோம். வாங்க மோக்ஷிதா. அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நம் தோழி சொல்றாங்க மேற்கத்திய உணவு தான் நம் பாரம்பரிய உணவோட ருசியா இருக்குமா? அது சுத்தம் போய். நம்மெல்லாம் விடுமுறை நாட்கள்ல பண்டிகை நாட்கள்ல குடும்பமா உட்கார்ந்து வடை பாயசம் சக்கரை பொங்கல் சாம்பார் ரசம் அங்க பாருங்க ஆடியன்ஸ் வாயில எல்லாம் எச்சி ஊறுது. இதுல இருந்தே தெரியலையா மேற்கத்திய உணவோட நம் பாரம்பரிய உணவு தான் ருசியானது. சரி, ஒரு பேச்சுக்கு ஒரு 10 நாள் யூரோப் ட்ரிப் போறேன்னு வச்சுக்கணும். அப்போ வாய் காஞ்சு வயிறு காஞ்சு நாக்கு ஆமாங்க. இப்போ வந்துட்டு எங்களுக்கு கமெண்ட் கொடுத்தீங்க இல்லையா, இது வந்துட்டு லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆமா, லேகா பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆர்வமே இருக்காது இல்லையா? இது வந்து சிறப்பான பட்டிமன்றம், ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதனால வந்துட்டு இந்த லிங்க் நாங்க இப்போ கொடுத்துறோம். அதனால நீங்க எல்லாரும் யூடியூப்ல பார்த்துக்கலாம். யூடியூப்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நேரமின்மையின் காரணமாக வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இப்போ அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆமா, இன்னும் 2 சங்கங்களோட அறிமுகம் இருக்கு. இப்போ வந்துட்டு கோப்பன்ஹேகன் தமிழ் சங்கத்தை பத்தின ஒரு அருமையான வீடியோ நான் ப்ளே பண்றோம். அதுக்கப்புறம் வினாடி வினா, நம்ம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கக்கூடிய வினாடி வினா. அதுக்கு முன்னாடி இப்ப கோப்பன்ஹேகன் தமிழ் சங்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோப்பன்ஹேகன் தமிழ்ச்சங்கம் CTS 2016ஆம் ஆண்டு சில குடும்பங்களுடன் தொடங்கப்பட்டது என்று எங்கள் சமூகத்தில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன என்பதை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் கல்வி தொடக்கத்தில் சில மாணவர்களுடன் தொடங்கிய நிலையில் 5 வயது முதல் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது 6 வகுப்புகளில் தமிழ் பயில்கிறார்கள். கலை, கலாச்சாரம், விளையாட்டு, பாரம்பரிய நடனம், ஓவிய பயிற்சி மற்றும் தீபாவளி, பொங்கல், ஆண்டு விழா போன்ற 3 முக்கிய விழாக்கள் கொண்டாடி மாணவர்களிடையே ஒருமைப்பாட்டு, கலாச்சாரம் போன்றவற்றை வளர்த்து கொண்டிருக்கிறது என்று கூறுவதில் எமது சங்கம் பெருமை கொள்கிறது. வாரந்தோறும் டேனிஷ் அமைப்புடன் உள்ள சுகாதாரம், மருத்துவம், உயர்கல்வி உறுப்பினர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவுகளை பகிரும் நிகழ்வுகள் செயல்படுத்துவதால் டேனிஷ் சமூகத்தில் தமிழ் சமூகத்தின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதுடன் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது என்பதை தெரிவிப்பதில் எமது சங்கம் பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. கோப்பன்ஹேகன் தமிழ் சங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து கால்ஸ் கோனாவோட வீடியோ பார்த்துடலாம் இல்லைங்களா? இப்போ ஓகே, இல்லை அதுக்கு பதிலாக பஸ் ஸ்டாஸ் பார்த்துடலாம்.
வஸ்திராஸ் தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி. இப்போ நம்ம எல்லாரும் ஆவலுடன் காத்துட்டு இருக்கக்கூடிய வினாடி வினா, இது வந்து நம்ம மென்டியை உபயோகப்படுத்த போறோம். menti.com. ஸோ நீங்க எல்லாரும் வந்துட்டு உங்களோட மொபைல்ல menti.com போயிடுங்க. இப்போ அனுசியா அவர்கள் வந்துட்டு நம்ம மென்டி வழியா தமிழ் சார்ந்து ஒரு வினாடி வினா நடத்த போறாங்க. இதுல வந்துட்டு 3 பரிசு இருக்கு. முதல்ல வரக்கூடியவங்களுக்கு 250 kroner மதிப்புள்ள IKEA கூப்பன் வழங்கப்படும். இரண்டாவது வரவங்களுக்கு 200 kroner மதிப்புள்ள IKEA கூப்பன். மூணாவது வரவங்களுக்கு 150 kroner மதிப்புள்ள IKEA கூப்பன். ஸோ எல்லாரும் ரெடி ஆயிக்கிங்க. menti.com போயிடுங்க. ரமா கையை தூக்கிருக்கீங்க, ஏதாவது சொல்லணுமா? இப்போ இது மேல வந்து menti.comல வந்து இந்த எண் இருக்கு. இந்த எண்ணில் இணைஞ்சுக்கோங்க எல்லாரும். ஆமா, நீங்க லாகின் கோடு பாத்தீங்கன்னா 46580514. திரும்ப சொல்றோம், 46580514. ஆமா, எது வேணாலும் சேட்லயும் போடலாங்களா? ஓகே, மென்டி கோடு போட்டிருக்காங்க. அருமை, நன்றி ஞானம். அடுத்தது ஆமா வினோத், உங்களை அந்த இந்த பட்டிமன்றத்தோட வீடியோ எங்களால பே பண்ண முடியாம போச்சு. ஆனா வந்துட்டு வினோத் அவர் போட்டிருக்காரு அதுக்கான யூடியூப் லிங்க. நீங்க யூடியூப்பை பாருங்க, மிக சிறப்பா இருக்கும். கோதம்பர்க் தமிழ் குழந்தைகள் வந்துட்டு தமிழ் பள்ளியில படிக்கிறவங்க இது வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அமுதா அண்ட் கனிமொழி 2 பேர் தான் அது கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ வினாடி வினா போகலாமா? எல்லாரும் மென்டில இணைஞ்சிட்டீங்களா? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பார்க்கலாமா? பாப்போம் இன்னும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நீங்க 38 பேர் வந்திருக்காங்க. 40 41. பரவாயில்லங்க, பரவாயில்ல. நீங்க இப்ப ஷேர் பண்ணணும். கேக்குமே. ஓகே, இப்ப 40. ஓகே, யூசர் நேம் தான் கேட்கல. கேட்கல. அது அடுத்ததுல ஒருவேளை அடுத்தது கேட்கணுமா? ஓகே, முதல்ல ஆரம்பிட்டீங்களா? முதல்ல இருந்து வெளியே போயிட்டு திரும்ப பிரசன்ட் பண்றீங்களா? பண்ண வெளியே போக வேண்டாம், அப்படியே பிரசன்ட் பண்ணுங்க. சரி, ஆமா இது ஓகே. இல்ல, இது क्वेश्चन போயிடுச்சு. ஓகே, வெளியே போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு முறை தான் 50 பேருக்கு மட்டும் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணணும்.
நீங்க ஸ்டார்ட் பண்ணணுமா? பிரசன்ட் அங்க இருக்கு. இல்ல பிரசன்ட் இல்ல இருக்கு. ஆனா பிரசன்ட் பண்ணா இப்பதான் வருது. இல்ல கிளியர்னு ஒன்று இருக்கு பாருங்க. போயிட்டு கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க என்னது ட்ரையல் பண்ணதை காமிக்குது, அதோட விடை காமிக்குது. அதுக்கு அந்த உள்ள வெளியே போங்க. நீங்க ஒரு நிமிஷம் போயிட்டு கிளியர் ரிசல்ட்ஸ் ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்கா இல்ல அப்ப இங்க வாங்க. இதுல இதை பண்ணுங்க. இல்ல வெளியே வாங்கலாம். திரும்ப அதே எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு கிளியர் ரிசல்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஓகேங்க. சாரிங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டு ஆமா அந்த மென்டில வந்துட்டு திரும்பவும் நீங்க இணையணும். ஆமா புது ஆமா இதனோட புது கோடு பாத்தீங்கன்னா 14091504. நான் திரும்ப போடுறேன், மன்னிக்கவும். வந்துட்டு திரும்ப புது கோட்ல என்றாங்க. இப்ப எல்லாம் இணைஞ்சிட்டு இருக்கீங்களா? 20 பேர் இணைகிறாங்க. வந்துட்டாங்க. இல்ல 27 28. ஓகே. ஸ்பெக்ட்ரம் 46. ஆனா இப்போ 50 பேர் தான் அதிகபட்சம். பரவாயில்ல. ஓகே. இல்ல எவ்வளவு பேர் வேணாலும் இல்ல. பரவாயில்லைங்க, பரவாயில்ல. மன்னிக்கவும். வந்துட்டு இந்த நேரம் ஆயிட்டே இருக்கு. 70 பேர்ஸ் வந்துட்டாங்க. ஆரம்பிக்கலாமா? 70 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. சரி 72 ஆயிடுச்சு. 75. ஓகே. அருமைங்க. இன்னும் ஒரு 30 பேர் இருக்காங்க. 76 77. யாராவது இணைப்புல இல்லாம இருக்காங்களா? 75 வந்து only 75 are shown. ஆமாங்க. ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்க. முதல் கேள்வி. ஆமா, நீங்க எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு நீங்க வந்து விடை அளிக்கிறீங்களோ அதுக்கான உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டின் மாநில மலர். அதோட ஆப்ஷன் சொல்றேன். மனோரஞ்சிதம், கருமுகை, வாகை, செங்காந்தல். நிறைய பேர் சரியான விடை சொல்லிருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? வேதநாயகம் பிள்ளை, உவே சுவாமிநாத ஐயர், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, சீத்தலை சாத்தனார். 5 நொடிகள் இருக்கு. அருமைங்க. 68 பேர் சரியான பதில சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். எளிதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. 3வது கேள்வி போலாங்க. தமிழர்களின் முக்கிய போர் நடனம் எது? தெருக்கூத்து, பரதநாட்டியம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம்.
இதுக்கு சரியான விடை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. 48 பேர் சரியான விடை சொல்லியிருக்கீங்க. நல்லது. அடுத்த கேள்வி. தமிழில் எத்தனை வகையான மெய்யெழுத்துக்கள் உள்ளன? 2, 3, 4, 5. இதுவும் சரியான பதில். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. 3 வகையான மெய்யெழுத்துக்கள் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். ஐந்தாவது கேள்வி. தமிழ் இலக்கிய தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? திருவள்ளுவர், அகத்தியர், காளிதாஸ், சிங்காரவேலர். அருமை அருமை. இப்ப பாக்கலாம் யார் இதுல முன்னாடி இருக்காங்க. சதீஷ். இல்ல மாறுங்க, கொஞ்சம் மாறும். திவ்யகுமார் தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஜனகன் 2வது இடத்துலயும், ராகவி 3வது இடத்துல இருக்காங்க. பாப்போம் இதே போட்டி இதே தொடர்ந்து போகுதா இல்ல வேற பேர் முன்னாடி வர்றாங்களான்னு பாப்போம். அடுத்த கேள்விக்கு போலாம். கொன்றை வேந்தனை எழுதியவர் யார்? பாரதியார், ஔவையார், திருவள்ளுவர், பாரதிதாசன். பரவாயில்லைங்க, 38 பேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஔவையார். அடுத்த கேள்வி. கடலால் மூழ்கடிக்கப்பட்ட தமிழர் வாழ்விடம் எது? பூம்புகார், அனுராதபுரம், குமரிக்கண்டம், ராமேஸ்வரம். இதுல கேள்வி வரலங்க, மன்னிக்கணும். கேள்வி வரலங்கற கேள்வி வரல. இல்ல ஓகே, நிறைய பேர் இதுல பதில் சொல்லிட்டாங்க. பிரவீன், கேள்வி வந்ததா? உங்களோட மொபைல்ல வந்துச்சுங்களா? டிவைஸ்ல? மொபைல் டிவைஸ்ல நான் கம்ப்யூட்டர்ல. ஓகே. கேள்வி வருதாங்க எல்லாருக்கும்? கேள்வி வருதுங்க மொபைல்ல. சரிங்க, வருது. அடுத்த கேள்விக்கு போலாம். பதில் தான் வரல. நீங்க தாங்க சொல்லணும். தெரியலையா? தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய கவிஞர் யார்? சிங்காரவேலர், பாரதிதாசன், சுப்பிரமணிய பாரதி, காளிதாஸ். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நிறைய பேர் அருமையா பதில் சொல்லிருக்கீங்க. 44 பேரு. ஓகே, இப்ப போட்டி கொஞ்சம் கடுமையா தான் இருக்க போகுது. ஆமா. அடுத்த கேள்விக்கு போலாமா? போலாம். தமிழுக்கு வழங்கப்பட்ட கிளாசிக்கல் லாங்குவேஜ் சமய தொன்மையான மொழி விருது எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது? 2000, 2004, 2006, 2008. இந்த சமயத்துல வந்து அவங்க விடை சொல்லும் பொழுது நம்ம சொல்றோம் இல்லையா, மொத்தம் 6 மொழிக்கு தான் இந்த சிறப்பு இருக்கு இல்லையா உலகத்திலேயே. அதுல தமிழ் மொழி 1. இப்ப பாக்கலாம், லீடர் போர்டு போயிடலாம். இதுல பாருங்க, இப்ப வந்து மயில் அவர்கள் தான் முன்னாடி இருக்காரு. அடுத்து திவ்யகுமார், ஜனகன். சோ அந்த திவ்யகுமாரும் ஜனகனும் முன்னாடி இருந்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். பார்க்கலாம். அந்த क्वेश्चन முடிஞ்ச உடனே ஆன்சர் சொன்னா நல்லா இருக்கும். அதுலயே ஆன்சர் காமிக்குதுங்க. சரி சொல்றோம். சரி சொல்றோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். 11வது கேள்வி. தமிழில் முதலில் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது?
இலக்கண நூல் வந்து கிராமர்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து அந்த மாதிரி ஒரு நூல் இருக்கு. சிலப்பதிகாரம், திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம். இந்த படத்துல இருக்கிறவர் வந்து அதை எழுதினவர். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அப்படித்தான் புக்ல போட்டிருக்கு. தொல்காப்பியம் விடை. தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல், நம்ம தமிழ்ல இருக்கிற முதல் இலக்கண நூல். அடுத்த கேள்வி. மெத்ராஸ் என்ற பெயரில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசியல் மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு என்ற பெயர்ல? 68, 1969, 70, 71. 1969 என்பது சரியான பதில். பக்கத்துலதான் இருக்கேன். 31 பேர் அது இல்ல 33 மட்டும்தான் வந்து சரியான விடை கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். 13வது கேள்வி. எந்த நாடுகள் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக கொண்டுள்ளன? அபிஷியல் லாங்குவேஜ். சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா, இலங்கை, சிங்கப்பூர், அமெரிக்கா, இலங்கை, சிங்கப்பூர். இல்லைங்களா? ஓகே. நம்ம இந்தியாவில வந்துட்டு தமிழ் அலுவல் மொழி இல்ல இல்லையா? இது வந்துட்டு இலங்கை, சிங்கப்பூர் சரியான விடை. 64. அருமை அருமை. யாரோ அமெரிக்கா தான் போட்டுடாமா? இவன் மலேசியாவில் கூட அலுவலக மொழியாக இருக்கிறது தமிழ். ஓ சரி. லிஸ்ட்ல இல்ல. அடுத்த கேள்விக்கு போகலாம். தமிழில் புகழ்பெற்ற பெருங்காப்பியங்களுள் ஒன்று. தமிழில் வந்து 5 பெருங்காப்பியங்கள் இருக்கிறது, 5 சிறுங்காப்பியங்கள் இருக்கிறது. உங்களோட கேள்வி பெருங்காப்பியங்களில் ஒண்ணுதான் வந்து இங்க இருக்குன்னு சொல்றீங்க. நாககுமார காவியம், சிலப்பதிகாரம், உதயனா குமார காவியம், சூளாமணி. சிலப்பதிகாரம் இது ரொம்ப ஈஸியான கேள்வி. இது மத்த 3மே சிறுங்காப்பியங்கள்ல இருக்கு. சரிங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 15 கேள்விக்கு அப்புறம் எந்தெந்த நாடுகள் தங்கள் நாணயத்தில் தமிழ் மொழியை எழுதுகின்றன? மொரிஷியஸ், இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், கனடா. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மொரிஷியஸ், கனடா, இந்தியா, சிங்கப்பூர், அமெரிக்கா. பரவாயில்லங்க. இதுக்கு 65 பேர் பதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மொரிஷியஸ் சரியான. இப்போ லேதர் போர்ட் பார்க்கலாம். தற்சமயம் இதுல முதல்ல இருக்கக்கூடியது மயில் அவர்கள் முதல்லையும், 2வது நீதிராஜன் 3வது இடத்துல இருக்காங்க. நல்லது. அடுத்தது போலாம். உலகில் தமிழர்களின் மக்கள் தொகை தோராயமாக என்ன? 70 மில்லியன், 80 மில்லியன், 50 மில்லியன், 45 மில்லியன். பரவாயில்லங்க. அதுலயும் அதிகமான பேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. 52 மில்லியன் தான் சரியான விடை. இல்ல 80 மில்லியன். 8 கோடி. 8 கோடி. அருமை. அடுத்த கேள்வி. தமிழில் இருந்து கடைசியாக உருவான மொழி எது? சிங்களம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம். மலையாளம். மலையாளம் தான் சரியான விடை. அதுதான் கடைசியா தமிழ்ல இருந்து உருவான மொழின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி.
தமிழில் உரைநடை எழுத்து முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தனிநாயகமடிகள், விபுலானந்தர் அடிகள், வீரமாமுனிவர், மாணிக்கவாசகர். வீரமாமுனிவர். அருமை. தமிழ் மொழியை எத்தனை முதன்மை எழுத்துக்கள் உள்ளன? 40, 15, 28, 30. இது எனக்கு கொஞ்சம் கடுமையான கேள்விதான். பார்க்கலாம் எவ்வளவு பேர் சரியான பதில் சொல்றாங்கன்னு. பரவாயில்லைங்க. 30 முதன்மை எழுத்துக்கள்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது. அதுதானா? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. அது தெரியுங்க. இப்பதான் இது இறுதி கடைசி கேள்வி. சீக்கிரம் பதில் கொடுங்க, முன்னாடி போயிடலாம். வைகை நதி படுகைக்கு அருகில் தோண்டி எடுக்கப்பட்ட பண்டைய புதைக்கப்பட்ட நகரம். பூம்புகார், கீழடி, தஞ்சாவூர், கடலூர். சரிங்க, இதுக்கு பார்ப்போம் இதுக்கு எவ்வளவு பேர் சரியான பதில். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. 82 பேர் இதுல கலந்துக்கிறாங்க. 84 பேர் கலந்துருக்காங்க. அதுல 65 பேர் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சோ கீழடி தான் இதனோட ஒரு ஆமாங்க, கீழடி தான் இதோட பதில். தஞ்சாவூர் எல்லாம் போட்டுருக்காங்க. வைகை நதி நான் தான் போட்டோ குழப்பறதுக்காக குழப்பி விட்டுருக்கீங்களா? ஓகே, பரவாயில்லைங்க. யாரெல்லாம் அதுல வந்திருக்காங்க பாப்போம். முதல்ல வந்தது மயில் தான் வந்துட்டு. ஓகே, முதல் ஆமாங்க. இரண்டாவது சிவா, அடுத்தது நீதிராஜன். 3 பேரும் வந்துட்டு பரிசு, உங்களுக்கான பரிசு ஐக்கியா கூப்பன். உங்களுக்கு வந்துட்டு என்னோட மெயில் ஐடியில கொஞ்சம் வந்துட்டு இதுல இந்த சேட் பாக்ஸ்ல உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் தான் வந்துட்டு உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட பரிசு வந்து சேரும். ஆமாங்க. மயில், சிவா, நீதிராஜன், உங்க 3 பேர்த்துக்கும் பாராட்டுக்கள். ஆனால் இந்த வினாடி வினான நிகழ்ச்சியில கலந்துட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இப்போ அடுத்து நம்ம போக போறது இன்னும் சில சங்கங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால அதுக்கான வீடியோவை நாங்க வந்து இப்போ ப்ளே பண்ண போறோம். முதல்ல கோனை பார்த்துடலாம். எல்லாரும் இணைப்புல இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போறோம். Please keep this on weekly basis. அனைவருக்கும் சிறந்த வணக்கம். திமிரென்று பிடிக்கும் அது தமிழுக்காக மட்டும் இருக்கும். உடம்பிலேயே ஊருக்கெல்லாம் தமிழ் சிறக்காக இருக்கும். எத்தனை மொழி வந்தாலும் எம்மொழி பற்றி மாறாமல் இருக்கும். தமிழ் என்பது நமது உயிர், மொழி என்பது நமது அடையாளம், தாய்மொழி என்பது நமது புத்துணர்ச்சி. எல்லோருக்கும் தாய்மொழி தின வாழ்த்துக்கள். நான் வடிவாக ஸ்கோனி தமிழ் சங்கத்திலிருந்து. ஸ்கோனி தமிழ் சங்கத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்பொழுது. ஸ்கோனி தமிழ் சங்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வீடன் தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடையே உள்ள ஒரு உறவையும் மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சங்கம் தான் ஸ்கோனி தமிழ் சங்கம். அதன் பிறகு வருங்கால சமுதாயத்தினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட திறமைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடுற ஒரு சங்கம் தான் ஸ்கோனி தமிழ் சங்கம். இந்த ஸ்கோனி தமிழ் சங்கம் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்டது.
2 சிறப்பான நிகழ்ச்சிகளை நாங்க நடத்தினோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் டோர்னமெண்ட். இந்த வருடம் பாத்தீங்கன்னா தை திருவிழா கொண்டாட்டம் நடந்தது. ரொம்ப நல்லாவே சிறப்பாக வரவேற்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வந்து குழந்தைகளுக்காக, சிறுவர்களுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதன் பிறகு சித்திரை திருவிழா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சம்மர்ல வந்து ஒரு ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பேரலாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அது எதுக்குன்னா டேலண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதன் பிறகு தீபாவளி கொண்டாட்டம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருட திட்டங்கள் ஸ்கோனி தமிழ் சங்கத்துல இருந்து. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோனி தமிழ் சங்கத்துல கிட்டத்தட்ட 200 பேர் இப்போதைக்கு இருக்கிறாங்க. இதுவே இந்த வருட திட்டங்களும் தகவல்களும். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். இதோட ஆடியோ கேட்க முடிஞ்சதுங்களா? ஆடியோ கேட்க முடியுது, ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ஆனா வந்து எக்கோ கேக்குது. உங்க பட்டிமன்றம் போதும் எக்கோ கேட்டுச்சு, இப்பயும் இங்க எக்கோ கேக்குது. சோ ப்ராபபிலி அந்த எக்கோ நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா ஐ திங்க் கிளியரா கேக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க. ஓகே, இப்போ பக்கத்துல வால்யூம் வெச்சீங்கன்னா எதிரொலி கேட்கும். அத கொஞ்சம் பாத்துங்க. ஆமா, மீதி எல்லாம் வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் ப்ளே பண்ற மாதிரி இருந்ததுன்னா, மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா மியூட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட ஹெட்செட் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க மியூட் பண்ண முடியுமா? இப்போ அடுத்தது ஓகே, ஒரு நிமிஷம், ஸ்கோனி பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு சவுத் ஸ்வீடன் பத்தின ஒரு வீடியோ காணொலி பார்த்துடலாம். சவுத் ஸ்வீடன் தமிழ் சங்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்வீடன் ஏற்பாடு செய்துள்ள இந்த தாய்மொழி தினத்தில் SSTS அமைப்பு கலந்து கொள்வதில் மிக பெருமை அடைகின்றது. என் பேர் ஆனந்தம், சவுத் ஸ்வீடன் தமிழ் சங்கத்தின் தலைவராக. இந்த இனிய நன்னாளில் நம் தாய்மொழியின் பெருமையை கொண்டாடுவதோடு SSTS அமைப்பு பற்றிய சில தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சவுத் ஸ்வீடன் தமிழ் சங்கம் தென் ஸ்வீடனில் வாழும் தமிழ் குடும்பங்களுக்காக கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஒரு கலாச்சார அமைப்பு. சுமார் 100 குடும்பங்கள் ஒன்றிணைந்து இங்கு ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்து வருகின்றோம். நம் தாய்மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதே எங்களின் முக்கிய நோக்கம். வருடம் முழுவதும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், கலாச்சார விழாக்கள் மற்றும் தமிழ் வகுப்புகள் என பல நிகழ்வுகளை SSTS அமைப்பு நமது தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து நடத்தி வருகின்றது. குறிப்பாக பொங்கல் விழாக்கள், தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம், குழந்தைகள் தின விழாக்கள், மகளிர் தின விழாக்கள் மற்றும் தீபாவளி ஆகியவற்றை சொல்லலாம். மேலும் நமது பாரம்பரிய முறையான பந்தியிட்டு பரிமாறுதல், கயிறுத்தல், உரியடித்தல், கோலப் போட்டிகள், கும்மி அடித்தல் மற்றும் அனைவரும் முன்னிலையிலும் பொங்கல் வைத்தல் ஆகியவற்றை நமது ஸ்வீடன் மண்ணில் அரங்கேற்றியுள்ளோம். மேலும் நமது SSTS-இன் சில செயல்பாடுகள் குறித்த காணொலியும் இத்துடன் இணைத்துள்ளோம். இந்த இனிய தாய்மொழி தினத்தில் நம் தாய்மொழியின் பெருமையை போற்றி அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்று உறுதியேற்போம். நமது சங்கத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், ஆதரவு அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
சவுத் ஸ்வீடன் தமிழ் சங்கத்துக்கு நன்றி இந்த வீடியோ கொடுத்ததுக்காக. இப்போ அடுத்தது ஆமா இப்போ இன்டர்வியூ எல்லாமே கொடுத்துட்டு மற்ற சங்கங்களை பத்தி இந்த கால்ஸ் பண்ண மட்டும் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம நிகழ்வுல நிறைய பேர் நினைஞ்சிருக்கீங்க. இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு நன்றி சொல்லும் விதமா இவங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதை பார்த்துடலாம். முதல்ல பார்க்க போறது வஸ்திராஸ். ரொம்ப நன்றி. இவ்வளவு பேர் வஸ்திராஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கோதன்பர்க்ல இருந்து பாத்திரலாம் எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க பாத்திரலாம். பரவாயில்லைங்க, ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு கோதன்பர்க்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து கோப்பன்ஹேகன்ல இருந்து யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க கலந்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாமா? அருமை. கோப்பன்ஹேகன்ல இருந்து நிறைய பேர் கலந்துருக்காங்க. இப்போ அடுத்தது ஓல்முட்ல இருந்து எவ்வளவு பேர் கலந்துருக்கான்னு பார்த்துடலாமா?
அடுத்து காஸ்ட்ரோனா. அடுத்து ஹெல்சிங்போர்க். அடுத்து மால்மோ. அடுத்து ஸ்டாக்ஹோம். ரொம்ப நன்றி. நம்ம பார்த்திருப்போம் எவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சி கலந்துருக்காங்கன்னு. கலந்து எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ வந்துட்டு ஆனந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு புதுமையான முறையில இதுல கலந்துகிட்ட 6 பேர்த்த வந்துட்டு தேர்ந்தெடுக்க போறாரு. அந்த 6 பேர்த்துக்கும் பரிசு, சிறப்பு பரிசு இருக்க போது லக்கி டிரான்னு சொல்ல போறோம். ஆனந்த் நீங்க ரெடி ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கால்ஸ்கோனா பத்தின ஒரு தமிழ் சங்கத்தை பத்தின ஒரு சின்ன வீடியோ நான் பிளே பண்ணிடுறேன். ஸ்வீடன் வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு கால்ஸ்கோனா தமிழர்களின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமார் 15 தமிழ் குடும்பங்கள் கால்ஸ்கோனாவில் வசித்து வருகிறோம். பொதுவாக பொங்கல் பண்டிகையை நாங்கள் சில வருடங்களாக கொண்டாடி வருகிறோம். மேலும் கோடை காலங்களில் பகிருணவு முறையில் பல தருணங்களில் சந்தித்துக் கொள்வோம். மற்றபடி தீபாவளி பண்டிகையை மற்ற கால்ஸ்கோனா வாழ் இந்திய மக்களுடன் சேர்ந்து கொண்டாடுவோம். இப்போது உங்களோடு கரம் கோர்ப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையான தருணம். அதற்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சில நிகழ்வுகளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்கு இதோ. நன்றி.
கால்ஸ்கோனா தமிழ்ச்சங்கத்துக்கு. இப்போ வந்துட்டு ஆமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோலாம் கொடுத்தது, அது போக இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னு நிறைய பேர் இதுக்காக உழைச்சிருக்காங்க. நம்ம வந்து லக்கி ட்ரா போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து தமிழ் குடும்பங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து இந்த நிகழ்ச்சியில சிறப்புரையாற்றிய விஜய் அவர்களுக்கும் நன்றி. அது போக கோதம்பர்க் தமிழ் சங்கத்தை சேர்ந்த நிறைய வந்துட்டு சங்க உறுப்பினர்கள் குடும்பங்கள் இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கும் நன்றி. அடுத்தது ஸ்வீடன் சங்கங்களின் சங்கமம் சார்பா நிறைய பேர் இதுக்காக உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராம் பிரபு அவர் தான் வந்துட்டு இந்த வருஷம் கொண்டாடணும்னு சொல்லி முதல்ல இந்த விதை போட்டாரு இந்த நிகழ்வுக்கு. ஸோ அதனால ராம் பிரபுக்கும் அவர் கூட சேர்ந்து நீதியும் ரொம்ப உதவி பண்ணாரு. அப்புறம் டார்வின் கோப்பன்ஹேகன்ல இருந்து, ரகு வெல்சிங்போர்க், அமலன் சவுத் ஸ்வீடன் தமிழ்ச்சங்கம், மதன் பிரபு மற்றும் ஆனந்தன் ஃப்ரம் ஸ்கோனே தமிழ்ச்சங்கம், ராமச்சந்திரன் ஃப்ரம் கால்ஸ்கோனா, ஸ்டாக்ஹோம் இருந்து சதீஷ் அண்ட் வஸ்ட்ராஸ் இருந்து தமிழ். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுல வந்து நீதி வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா வீடியோவும் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கடைசி நேரத்துல ராம் பிரபு, நீதியும் அண்ட் சதீஷ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அது போக இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கோதம்பர்க் தமிழ்ச்சங்கம் தான் இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போயிருக்கு. இதுக்கு முக்கியமா உதவி பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஆனந்த், அனுஷ்யா, ஆயிஷா, அமுதா, வினோத், ராஜேஷ், பிரவீன், கடைசி வெங்கட் நான் இருக்கேன். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்துட்டு நம்ம லக்கி டிராக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு பெரும் படை இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விழாவை வந்துட்டு நீங்க சிறப்பா பண்ண முடியும். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சோம். ஆனா எல்லாத்தோட கூட்டு முயற்சினாலையும் எல்லாத்தோட கூட்டு உழைப்பினாலையும் இந்த விழாவை நம்மளால சிறப்பா கொண்டாட முடிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ஆனந்த் ரெடி ஆயிட்டாரு. பார்க்கலாம் யார் அந்த 6 அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிற 6 உங்களுடைய கேமரா ஆன் பண்ணிக்கோங்க வெங்கட். தேங்க்யூ. ஏன் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஆனா நீங்க இதுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த நம்பர் 1 நாமக்கல் ஸ்டாக்ஹோம் யாரு? ஏன் அவங்க பேர் போட்டிருக்கலாம்ல? நம்பர் 1 வந்துச்சுன்னா இதுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்துரும் அந்த பரிசு. இல்ல ஆனா நீங்க வந்துட்டு அது வேண்டியது இல்லை. இப்போ நீங்க அதை நீங்க ஃபுல்லா வந்து உங்களோட சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுங்க. இதுல இங்க இருந்து இருக்கு மியூட் பண்ணிடவா? ஓகே ஓகே. எக்கோ அடிக்குதா? ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். நீங்க உங்களோட இது எடுத்துருங்க. நீங்க பேசுங்க கேக்குது. இப்போ ஆனந்த் பேசுறது கேக்குதா எல்லாத்துக்கும்? ஆனந்த் பேசுறது கிளியரா முன்னாடி பேசுனதே கிளியரா தான் கேட்டுச்சு. ஆமா, அவர் முகம் தான் பார்க்க முடியல. முகம் காமிச்சாருன்னா நன்றி ஆனந்த். கேக்குதுங்களா? நன்றாகவே கேட்கிறது. ஹலோ வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதுங்க. சவுண்ட் இது பண்ணிட்டேனா? கேக்குதுங்க. ஓகே. நன்றாகவே கேட்கிறது. நன்றிங்க, நன்றி. இல்ல எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளவு எனக்கு வந்து இப்போ புதன்கிழமை 10 மணி வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னாங்க. பாவம் மற்றவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க, அதனால எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த நம்பர் 1 நாமக்கல் ஸ்டாக்ஹோம் யாரு அப்படிங்கிறது தான். இது ஒண்ணு இருக்குது. சரி, நாமக்கல் ஸ்டாக்ஹோம் தான் யாரோ ஒன்று போட்டிருக்காங்கன்னா, கோத்தம்பர்க்லையும் நம்பர் 1 யாரோ போட்டிருக்கிறாங்க. ஆனா அதுவும் யாரும் தெரியல. ஸோ இந்த நம்பர் 1 வந்துச்சுன்னா வந்து அது கம்பெனிக்கு போயிடும். வந்து கம்பெனி யாரும் இல்லை, அது நான் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து எல்லா நேம்ஸும் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து முதல் பரிசு யாருக்குன்னு பார்த்துலாம். மொத்தம் 3 தானே வெங்கட்? 6ஆ? ஓகே ஓகே. தீபக் கோயம்புத்தூர் கோத்தம்பர்க் இருக்கிறாருங்களா? தீபக் கோயம்புத்தூர் கோத்தன்பர்க். ஸோ அவர் பேர் எழுதிக்கோங்க. அவரு 1. ஆமா,
தீபக் ரிமூவ் பண்ணிடுவோமா? சரி, அடுத்து வந்தாருன்னா அவரையே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட். நன்றி. வாழ்த்துக்கள் தீபக். ஓகே, அடுத்த ஆள் யாருன்னு பார்ப்போம். கமான் கமான். ஜெயந்தி திருவண்ணாமலை ஆம்ஹியூட் இருக்கீங்களா ஜெயந்தி? வாழ்த்துக்கள் ஜெயந்தி. ஓகே, ஜெயந்தி எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்த ஆளுக்கு போயிடுவோம். கமான் கமான். யார் 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 யார்? என் பேர் வராதா? கௌதம் ஈரோடு ஆம்ஹியூட். என்ன ஆம்ஹியூட்டுக்கு அடிக்குது? ஆம்ஹியூட்ல இருந்து ஏதோ மந்திரம் போட்டிருக்கீங்களா? ஓகே, கௌதம் ஈரோடு ஆம்ஹியூட் வாழ்த்துக்கள். எழுதிக்கங்க அவர் பேரை. ஓகே. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். உங்க 3 பேருக்கும் இக்கியாவுடைய பிரசன்ட் கார்டு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஓகே, ஆமா, உங்களுடைய இமெயில் ஐடியை மட்டும் அந்த டீம்ஸ் சாட்ல வந்து கொஞ்சம் பிரசன்ட் பண்ணுங்க. நன்றி. ஓகே, இன்னும் 3 பேருங்களா? ஓகே, வாப்பா வாப்பா வா ராஜா. ராஜா வா 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 வா. யாரு யாரு யாரவர் 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 வந்துட்டார்? ஆனந்த் பாபு அருப்புக்கோட்டை கோத்தன்பர்க். என் பேர் தான் வச்சிருக்கிறாரு, ஆனா அவர் வந்து அருப்புக்கோட்டையா போயிட்டாரு. ஆனாலும் பக்கத்து ஊர் தான் நம்மளுக்கு. ஆனந்த் பாபு அருப்புக்கோட்டை கோத்தன்பர்க் வாழ்த்துக்கள். எழுதிட்டீங்களா? ஓகே, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த அதிசய பரிசு வாங்குறவங்க பார்ப்போம். சோப்பு டப்பாலாம் இல்லைங்க, நல்ல பரிசு தான் வரும். ஹரிஷ் சஹானா கம்பம் கோப்பன்ஹேகன். ஹரிஷ் அண்ட் சஹானா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹரிஷ் அண்ட் சஹானா அவங்க வந்து கோப்பன்ஹேகன்ல இருந்து. ஓகே, கடைசி பரிசு. கடைசி யாரு வின்னர்னு பார்த்துடலாம். வா ராஜா வா ராஜா வா 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 வா. கடைசி பரிசு கடைசி பரிசு இந்தியா. அமர்நாத் அண்ட் அனிதா கோயம்புத்தூர் வஸ்திராஜ். வெரி குட். எல்லா ஊர்லயும் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகி வந்திருக்குதுங்க. ஆல்மியூட் மட்டும் 2 பரிசுகள் தட்டிட்டு போயிட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். அவ்வளவுதானே வெங்கட்? வேற எதுவும் இருக்கா? வெங்கட் நீங்க உங்களது மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஓகே, நன்றிங்க. மலர் வந்து கை இது பண்ணிருக்காங்க, ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நம்ம நேரம் ஆயிடுச்சு. நம்ம முதல் பிளான் பண்ணி முடிக்க முடியல. பட் கலந்துகிட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி அடுத்த வருஷமும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு நிகழ்வு இருக்க போகுது. அனுஷா, நம்ம அதுக்கு ஒரு மின்டில ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கான முடிவு பண்ண போறோமா? யாரு அடுத்த வருஷம், இந்த வருஷம் கோதன்பர்க் தமிழ்ச்சங்கம் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்த முறை யாரு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணலாம் மக்களே. இதுக்காக வந்துட்டு அனுஷா வந்துட்டு அவங்களோட மென்டிலேயே அதுக்கான பொசிஷன் வச்சிருந்தாங்க. எங்களால ப்ளே பண்ண முடியுமான்னு பாக்குறோம். இப்போ நாங்க இப்போ பிரசன்ட் பண்றோம் பாருங்க. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஒரு சில நொடிகள் பேசலாமா? சுடோக்கம் தமிழ் சங்கம் சார்பாக தாராளமா பேசலாங்க. நாங்க அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாமதம் ஆயிட்டுன்னு தெரியுது, மன்னிக்கணும். ஏன்னா நாங்க கொடுத்த காணொளியில ஒரு சில முக்கிய தகவல்கள் இல்ல. மத்த காணொளிகள்ல, மத்த சங்க காணொளிகள்ல இருந்தது. அதாவது எங்க சங்கத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி. ஜஸ்ட் ஒரு 30 வினாடிகள், மேபி அதுக்கு மேல ஆகாது. இப்போ சுடோக்கம் தமிழ் சங்கத்துல பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் போன வருட இறுதியில 211 குடும்பங்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 669 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் பொங்கல் விழா வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி தான் நாங்க நடத்தினோம். ஏன்னா ஜனவரி மாதத்துல எல்லாம் விடுமுறைக்கு சென்றுவாங்க. அதனால நாங்க கொஞ்சம் பிப்ரவரி முதல் வாரத்துல நடத்துவோம். கொஞ்சம் அரங்கம் கிடைக்காதனால போன வாரம் நடத்தினோம். அதுல பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர் ஒன்றியம், தெலுங்கு சங்கம், அப்புறம் கன்னட சங்கம், அப்புறம் இந்திய தூதரகம், அதுல இருந்து சிறப்பு விருந்தினர்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கலந்துக்கிட்டாங்க. மிக சிறப்பா நடந்ததுன்னு நாங்க நம்புறோம். நன்றிங்க. இது மட்டும் நான் சொல்லணும்னு விரும்பினேன். ஏன்னா அந்த தகவல் இல்லை.
நன்றிங்க. ஸ்டாக்ஹோம் தமிழ் சங்கத்திலிருந்து கலந்துட்டு இந்த உங்களோட உங்க சிறப்பான சில தகவல் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த முறை யார் இதை வந்துட்டு இந்த விழா ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி நீங்களே முடிவு செய்யலாம். அதிகமான வாக்கு பெற்றவர்கள் வந்துட்டு ஆமா அதை ஏற்பாடு செய்வாங்க. அதே மென்டில மென்டியோட கோட் பாத்தீங்கன்னா 14091504. ஓகே, ஆல்மோட் வந்துட்டு ஆமாங்க அதிகமான ஓட் கிடைச்சிருக்கு. ஆமா, கோப்பன்ஹேகனுக்கும் வந்துட்டே இருக்கு. சவுத் ஸ்வீடன், வஸ்திராஸ். ஓகேங்க, பார்ப்போம் யாரு இதுல வந்துட்டு வின் பண்ண போறாங்கன்னு. கோடு பாத்தீங்கன்னா 14091504 கோடு 14091504. ஓகே, சிடிஎஸ் அடிச்சிட்டாங்க போல இருக்கே. கோப்பன்ஹேகன் தமிழ் சங்கம் முன்னணியில் இருக்கிறார்கள். அவர் தான் முன்னணியில் இருக்காங்க. 11 இன்னும் அவர் வந்துட்டு ஒரு நிமிடம் கொடுப்போம். ஆமா, போன வருடம் ஸ்டாக்ஹோம் பண்ணாங்க. இந்த முறை கோதன்பர்க். இப்போ அடுத்த முறை கிட்டத்தட்ட கோப்பன்ஹேகன் எடுத்துருவாங்க போல இருக்கு. இல்ல ஸ்டாக்ஹோம் வந்திருக்க கூடாதுங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்டாக்ஹோம் போன முறை பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு வேற பேர் கொடுத்துடலாம். அவங்க வந்துட்டு போன வருஷம் பண்ணிட்டாங்கல்ல. நண்பர்கள் தயவு செஞ்சு ஸ்டாக்ஹோமுக்கு வாக்களிக்காதீங்க. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கோப்பன்ஹேகன் தான் முன்னிலையில இருக்காங்க. அடுத்தது ஹால்மோட் இருக்காங்க. ஆமா, சோ ஸ்டாக்ஹோம் வந்து ஸ்கோனேன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து ஆமாங்க, ஸ்கோனே தமிழ் சங்கம். ஆமாங்க, ஸ்கோனே அது ஆக்சுவலா வந்து ஸ்டாக். ஆமா, ஸ்கோனேன்னு போட்டுருக்கு பதிலாக ஸ்டாக்ஹோம் போட்டாங்க. ஸோ இப்போ கூட திரும்பி உங்களால வாக்களிக்க முடியுமா? மாத்தி அவங்க ஸ்டாக்ஹோம் வந்து ஸ்கோனே. ஓகே, பட் இனிமே பாருங்க, கோப்பன்ஹேகன் வந்துட்டு சிறப்பா வந்துட்டு அதிகமான வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்காங்க. அறிவிச்சிடலாமா ராம் பிரபு? 56 ஓட்டு போயிடுச்சு. 57. ஆமாங்க, 60. ஆமாங்க. ஸோ ஆமாங்க, ஸோ ஆமாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்து நம்மளோட தாய்மொழி நாள் விழாவை 2026ஆம் ஆண்டு கோப்பன்ஹேகன் தமிழ் சங்கம் நடத்த போறாங்க. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இந்த சேட்ல போடுங்க. நாங்க அதுல இருந்து எடுத்துக்கிறோம். இன்னும் ஏதாவது என்னென்ன குறைகள் இருந்துச்சு, அடுத்த முறை அதெல்லாம் வந்துட்டு கோப்பன்ஹேகன் தமிழ் சங்கத்துக்கு நாங்க அதெல்லாம் தெரிவிச்சிடுறோம். காலதாமதத்துக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. நன்றி எல்லாத்துக்கும். கலந்துகிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Okay.